ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இது என்னால முடியுமா, இதுக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்காக தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 யூடியூப். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வெற்றியாளர்களையும் எடுத்துக்கிட்டாலும் ஒரே முயற்சியில யாருமே வென்றது கிடையாதுங்க. பல தோல்விகளை கடந்துதான் ஒரு வெற்றி கனியை எட்டியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் சரி, அது உங்களுக்கு விருப்பப்பட்டு செய்தாலும் சரி, விருப்பப்படாம செய்தாலும் சரி, ஒரு மன குழப்பத்திலேயே இருப்பாங்க. இது என்னால முடியுமா முடியாதா அப்படிங்கிற ரெண்டும் கெட்ட மனநிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, அதே மனநிலையில தான் சிலர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா ஒண்ணு மட்டும் நீங்க மனசுல வச்சிருக்கணும், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா என்றாவது ஒரு நாள் நம்மளால அந்த வெற்றி கனியை பறிக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. நாம முடியுமா முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அதே டைம்ல தான் ஒருத்தங்க அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல, அதாவது அந்த நாற்காலியை போய் அலங்கரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ முடியுமா அப்படின்னு யோசிக்காம முடியும் அப்படின்ட்டு யோசிக்க தொடங்குங்க. அதாங்க மாத்தி யோசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்ல, முடியாது அப்படிங்கிறத மாத்தி முடியும் அப்படின்ட்டு யோசிக்க தொடங்குங்க. கண்டிப்பா 10 தோல்விகளை கடந்தும் வெற்றியை நாம் அடையலாம். ஒரு விஷயத்த நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தாங்க, எல்லாருமே வெற்றி கனியை எட்டுன எல்லாருமே பல தோல்விகளை கடந்து தான் வந்திருப்பாங்க. அந்த தோல்வி கண்டிப்பா ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்று கண்டிப்பா தரும். நாம பட்ட அனுபவங்களே பாடத்தை கற்று தரும் போது நாம பட்ட தோல்வியில் இருந்து நாம எவ்வளவு பாடத்தை கத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.